நான் உங்கள் பிரசன்னா தேர்ட் விஷன் சேனலுக்காக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தலைப்புங்க. ஆ நம்மளுடைய அ நண்பர்கள பத்தின ஒரு தலைப்பு. இன்னைக்கு எங்க போனாலும் வந்து நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு ஒ ஒரு சாரார் நம்மகிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட நல்ல விதமா இருப்பாங்க. ஒருவேளை நீங்க தீய பழக்கவழக்கங்களை வச்சிருந்தீங்கன்னா, அது தீய பழக்கவழக்கத்துக்காக உங்ககிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட பணம், காசு இருக்குன்ற பட்சத்துல நீங்க செய்யக்கூடிய, அவங்களுக்கு செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு, அவங்க கூட உங்க கூட பயணிப்பாங்க. நல்ல நண்பன்னா யாரு? கெட்ட நண்பன்னா யாரு? அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தெரிஞ்சு, அறிஞ்சு நம்ம பழக வேண்டுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு நண்பன் நல்ல நண்பன் கிடைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வரமாவும், கெட்ட நண்பன் நம்மளுக்கு கிடைக்கிறான்னு சொன்னா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கெட்ட விஷயம்ன்றதுக்காக வந்து விட்டுற முடியாது. அது ஒரு பாடமா வாழ்க்கைக்கு ஒரு பாடமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நண்பன் அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கும்பொழுது, நம்ம கூட சிரிக்கிறதுக்காகவும், அ நம்ம கூட வந்து சுத்துறதுக்காகவும் மட்டும் தான் இருக்கிறான் நண்பன் அப்படிங்கிற மாரி விஷயம் கிடையாதுங்க. நீங்க தவறு செய்யும் பொழுது அத வந்து சுட்டிக்காட்டக்கூடிய நண்பன் தான், கூட இருக்கக்கூடிய தோழன் தான் வந்து உண்மையான தோழன். நீங்க எது செஞ்சாலும் பரவால்ல, நீங்க எது செஞ்சாலும் சரி, சரி சொல்லின்னு சொல்லி உங்ககிட்ட ஜால்ரா கொட்டிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்கு பேரு நண்பன் இல்லங்க. நீங்க செய்றது தப்பு. இந்த இடத்துல இது வந்து தவறான செயல், தவறான ம் அ சமூகத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்திய சொல்றோம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கணுங்க. அவன் தான் உண்மையான நண்பன். அப்ப இந்த மாரி பார்க்கும்பொழுது, சில நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற கூட்டங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு வேள காசு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்காக அவங்க வந்து ஜால்ரா கொட்டிக்கிட்டு, நீங்க தப்பே செஞ்சாலும், நீங்க செய்றது சரி, சரின்னு சொல்லி உங்களையும், உங்களுடைய அறிவையும் அது மங்கிக்கிட்டு இருக்கு. இது நிச்சயமா இது வந்து என்ன ஆகும்னா, பிற்காலத்துல உங்களுக்கு அது ஒரு பெரிய பாடமா வந்து அமையும். அப்ப அதே வந்து நல்ல விஷயங்கள் சொல்லிக் குடுத்து, "இல்லடா நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு." இந்த இடத்துல நிச்சயமா நம்ம சொல்லும் பொழுது, அது வந்து அந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை அவங்க வந்து ஒரு அதிகாரத்துல இருக்கிறாங்க, ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு கசக்க தான் செய்யும். ஆனா, எதனா ஒரு நாள் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் நம்மள கூப்பிட்டு சொல்லுவாங்களான்னு தெரியாது. இல்ல, இல்ல அன்னைக்கு அவன் சொன்னானே அது சரிதான் அப்படிங்கிறத அன்னைக்கு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுடைய நண்பன் அப்படிங்கிறவன் வந்து உயர்த்துறவனா இருக்கணுமே தவிர, உங்கள வந்து கெட்ட நண்பனா இருக்கிறவன் வந்து என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட நல்ல விதமா பழகுற மாரி இருந்து, உங்கள கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறக்குவான். நீங்க யாரு கூட வந்து அதிக நேரங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அவங்கள மாரியே நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் சொல்லிட்டு இருக்கு. ஸோ, அதனால நீங்க சேர்ந்து இருக்கக்கூடியவங்களோட நல்லபடியா இருக்கக்கூடியவங்களோட இருந்தீங்கன்னா, நல்ல வாழ்க்கைய நீங்க மாற்ற முடியும். இதுவே நீங்க வந்து சரியான நண்பர்கள நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத இது வாயிலா நம்ம சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள் அப்படின்னு சொன்னாவே வரந்தானா? வரந்தானே? நண்பன்னாவே நல்லவன் தானே. அதுல ஏது நல்லவன், கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுவுமே நம்ம சேர்ந்து செய்யும்பொழுது, அது கெட்ட பழக்கமா இருந்தாலும், நல்ல பழக்கவழக்கங்களா இருந்தாலும், அத எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல அது சரிதானேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு வயதுக்கு வந்து ஒரு ஒரு முதிர்ந்த வயது வரும்பொழுது, ஒரு மெச்சூரிட்டி வரும்பொழுது, ஆம் நம்ம செஞ்சது தப்பு தானே, அன்னைக்கே இத நிறுத்தியிருக்கலாமே, அன்னைக்கே அவன் சொல்லியிருக்கலாமே, அன்னைக்கே நிறுத்தியிருந்தா நம்ம இந்த இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோமே, இன்னைக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு உட்கார்ந்து ஃபீல் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. ஆகையால் நண்பரை தேர்வு செய்வது நாம் ஒரு கையிலும் இருக்கிறது. அவரவருடைய எண்ணத்துக்கேற்ப நண்பர்கள் கிடைப்பார்கள். நிச்சயமாக அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கெட்ட பழக்கங்களை கற்றுத்தரும் நண்பர்கள் கிடைத்துவிட்டால், அது பாடமாக எடுத்துக்கொண்டு இன்றிலிருந்து நல்ல நண்பனை தேடுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நல்ல நண்பர்களை தேடி, நண்பன் கிடைத்தது எனக்கும் ஒரு வரம்தான் என்று அனைவரும் சொல்லும்படி நாம் வாழ்வோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா தேர்ட் விஷன் சேனலுக்காக.